யார் இந்த நர்மதா? ஏன் அரசியலுக்குள்ளே வந்தீங்க? ஏன் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க? எங்களோட குடும்பம் அரசியல் பின்னணி எதுவும் இல்லாத குடும்பம். நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். இப்போது அண்ணனோட கருத்தியல்லாம் நாங்கள் கேட்க ஆரம்பித்தோமோ அதில் நாங்கள் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி அண்ணனோட கருத்தியல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ணன் இந்த நாட்டுக்காக நம்மளோட குழந்தைங்களுக்காக சந்ததியருக்காக எவ்வளோ முயற்சி எடுத்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்த்து அதில் மூலியமாக தான் நாங்கள் கட்சிக்குள்ளே உள்ள பயணிக்க தொடங்கினோம். நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிட்டீங்க. உங்கள் வீட்டில் அதை எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க? முதல்ல நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே உள்ளே போகிறோன்னே யாருக்குமே ஒரு பரிச்சயம் இல்லாத கட்சியாக தான் முதல்ல தெரிஞ்சுது. இப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணனோட உரையாடல், நடைப்பேச்சு இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நாங்கள் போட்டு காமிக்கும் போது தான் அவங்களுக்கு சீமான்னு ஒரு அண்ணன் இருக்கிறதே எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. அது மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இவங்க இந்தந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் நமக்கு பாடுபடுறாங்கன்னு சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் அவங்களும் நாம் தமிழர் கட்சியில் அவங்களும் தன்னை இணைத்துக்கிட்டு அவங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்க தொடங்கிட்டாங்க. என்னோட தோழிகள் அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியா, இந்த கட்சியில் ஏன் போய் உன்னை இணைச்சிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேள்வி என்னை நிறையா கேட்டாங்க. ஏன்னா அவங்கள திராவிட கட்சிகளில், தேசிய கட்சிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் நாம் தமிழர் கட்சியில் ஏன் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் சீமானோட கருத்தியல், அவங்களோட ஸ்பீச்செல்லாம் ஒரு மெசேஜாக அனுப்புவோம். அவங்களுக்கு அனுப்பிட்டு இதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு நான் எதுக்காக சேர்ந்தேன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் அதெல்லாம் அனுப்பும்போது நாள் பட அவங்களும் நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்மளுடைய ஐடியாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த கிரிட்டிசிசமை கைவிட்டுட்டாங்க. 2016 நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்கீங்க. இந்த 10 வருட காலத்தில் நீங்கள் என்னென்ன போராட்டங்களை கலந்துருக்கீங்க, என்னென்ன ஆர்ப்பாட்டங்களை கலந்துருக்கீங்க? போராட்டங்கள் பார்த்திங்கன்னா இப்போ சமீபமாக மருதமலையில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது தமிழில் தான் குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினோம். அப்புறம் மது கடையெல்லாம் மெயின் ரோட்டில் இருக்குது, சாலையோரத்தில் பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்க. அதுலேயும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். கட்சி சார்பாக நடக்கிற எல்லா போராட்டங்களையும் நாங்கள் கலந்துட்டுருக்கோங்க. நீங்கள் இப்போ தான் முதல் தேர்தலில் போட்டிடுறீங்க, உங்களுக்கு முன் அனுபவம் இல்லை. எதெல்லாம் சிக்கலாக பார்க்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குன்னு எதை சொல்லுவீங்க இந்த தேர்தலில்? இங்கே போட்டியிடுற வேட்பாளர்கள் எல்லாமே ஏற்கனவே ரொம்ப வருஷமாக அரசியலில் இருந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ் தான். அவங்க இதே ஊரில், சொந்த ஊரில் இங்கேயே இருந்து தலைமுறையாக அரசியல் பின்புலத்தோடு இருக்காங்க. ஸோ மக்கள்கிட்ட நம்மளோட கருத்தியில் நாம் தமிழர் கட்சியிலோட கொள்கையை எடுத்து கூறி அவங்கள திராவிட கட்சிகளில் இருந்து அவங்கள மாற்றி வாக்கு செலுத்த வைக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அதுக்கான பணியை நாங்கள் ஏற்கனவே தொடங்கிட்டோம், தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல் கிடைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா நர்மதா அவர்கள். அக்கா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கக்கா. வாழ்த்துக்களுக்கா. நான் சீமான் அவர்களால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. இந்த காணொலி நான் 2 விதமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்க்கா. ஒன்று ஒரு வாக்காளராக நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஒரு வாக்காளராக நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த நர்மதா? என்னோட பெயர் நர்மதா கோபாலகிருஷ்ணன். என்னோட கணவர் பெயர் கோபாலகிருஷ்ணன். நான் அண்ணனால் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்தது முதல்ல அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் படித்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமனில் படித்தேன். என்னோடய எம்பிஏவை மகாராஜா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் பெருந்துறையில் முடிச்சிருக்கேன். என்னோடய பள்ளிக்கூடமெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஈரோட்டில் கலைமகள் கல்வி நிறுவனம் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் என்னோடய 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க, அதனால் என்னோடய வேலையை தொடர முடியாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குடும்ப பணி அதெல்லாமே அப்படி பார்த்துட்ருக்குங்க. என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில். என்னோடய கணவரோட சொந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையம். நாங்கள் படித்து முடிச்சுட்டு தொழிலுக்காக இந்த ஊரில் செட்டில் ஆனது 25 வருஷத்துக்கு முன்னாடியே செட்டில் ஆகிட்டோம். இப்போ இந்த ஊரில் தான் 20 வருஷமாக வசிச்சிட்ருக்கோம். என்னோடய கணவர் இண்டிவிஜுவல் வில்லாஸ் கட்டி சேல் பண்ணுற தொழில் பண்ணிகிட்ருக்காரு. நான் குழந்தைங்களுக்கு சிபிஎஸ்சி குழந்தைங்களுக்கு, மெட்ரிகுலேஷன் குழந்தைங்களுக்கு டியூஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய பையன் 12ஆம் வகுப்பு படிச்சிட்ருக்கிறாரு.
அவர் வந்து ஒரு விளையாட்டு பிரியர். அவர் வந்து நேஷ்னல் ரைஃபிள் ஷூட்டராக செலக்ட் ஆகி நிறையா போட்டியிலலாம் கலந்து வெற்றி பெற்றிருக்காரு. என்னுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா விவசாய குடும்பம். என்னோடய கணவரோட குடும்பமும் விவசாய குடும்பம். அப்பா வந்து தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றாங்க. எனக்கு ஒரு அண்ணாவும் வந்து சென்னையில் ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணி ஒரு தமிழ் பேராசிரியை. அவங்களும் காலேஜில் சென்னையில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பொதுவாக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்குள்ளே வரமாட்டாங்க. நீங்கள் மாலை நேரங்களில் டியூஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அரசியலுக்குள்ளே வந்தீங்க? ஏன் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க? எங்களோட குடும்பம் வந்து அரசியல் பின்னணி எதுவும் இல்லாத குடும்பம். என்னோடயதும் சரி, என்னோடய கணவரோடதும் சரி, அரசியல் பின்னணி இல்லாத குடும்பங்கள் தான் நாங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவோட அரசியல் பயணங்கள் வந்து நமக்கு தகுந்த மாதிரி இருந்தனால அப்போ வந்து நாங்கள் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுட்ருந்தோம். எப்போ அண்ணனோட கருத்தியல்லாம் நாங்கள் கேட்க ஆரம்பித்தோமோ அதில் வந்து நாங்கள் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி அண்ணனோட கருத்தியல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ணன் இந்த நாட்டுக்காக எவ்வளோ, நம்மளோட குழந்தைங்களுக்காக, சந்ததியருக்காக எவ்வளோ முயற்சி எடுத்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்த்து அதில் மூலியமாக தான் நாங்கள் கட்சிக்குள்ளே உள்ள பயணிக்க தொடங்கினோம். நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் இணைந்துட்டீங்க. உங்கள் வீட்டில் அதை எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா உங்கள் குடும்ப பின்னாடி வந்து அரசியல் பின்னணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் தான் முதல்ல நாம் தமிழ் கட்சிக்குள்ளே வரீங்க. எப்படி எடுத்துக்கிட்டாங்க உங்கள் குடும்பத்தில்? முதல்ல நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே உள்ளே போகிறோன்னே யாருக்குமே ஒரு பரிச்சயம் இல்லாத கட்சியாக தான் முதல்ல தெரிஞ்சுது. இப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணனோட உரையாடல், அந்த மேடை பேச்சு, இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நாங்கள் போட்டு காமிக்கும்போது தான் அவங்களுக்கு சீமான்னு ஒரு அண்ணன் இருக்கிறதே எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. அது மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இவங்க இந்தந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் நமக்கு பாடுபடுறாங்கன்னு சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் அவங்களையும் வந்து நாம் தமிழர் கட்சியில் அவங்களும் தன்னை இணைத்துக்கிட்டு அவங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்க தொடங்கிட்டாங்க. எங்களோட குடும்பத்தோட சப்போர்ட்டும் இதில் வந்து ரொம்ப நிறையா இருக்குங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிட்டீங்க. சுற்றி உள்ள நண்பர்கள் அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? எதுவும் விமர்சனம் எதுவும் வச்சாங்களா நீங்கள் சேர்ந்ததுக்கு? கண்டிப்பாக விமர்சனங்கள் நிறையாவே எழுந்தது. என்னோடய தோழிகள் அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சியா, இந்த கட்சியில் ஏன் போய் உன்னை இணைச்சிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேள்வி என்னை நிறையா கேட்டாங்க. ஏன்னா அவங்கள திராவிட கட்சிகளில், தேசிய கட்சிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் ஏன் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் சீமானோட கருத்தியல், அவங்களோட ஸ்பீச்செல்லாம் ஒரு மெசேஜாக அனுப்புவோம் அவங்களுக்கு. அனுப்பிட்டு இதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு நான் எதுக்காக சேர்ந்தேன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் அதெல்லாம் அனுப்பும்போது நாள் பட அவங்களும் நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்மளுடைய ஐடியாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த கிரிட்டிசிசமை வந்து கைவிட்டுட்டாங்க. நீங்கள் 2016 நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்கீங்க. இந்த 10 வருட காலத்தில் நீங்கள் என்னென்ன போராட்டங்களை கலந்துருக்கீங்க, என்னென்ன ஆர்ப்பாட்டங்களை கலந்துருக்கீங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக? போராட்டங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ சமீபமாக மருதமலையில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது தமிழில் தான் குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினோம். அது வந்து என்னோடய கணவர் முன்னிருந்து அந்த போராட்டத்தை எடுத்து நடத்தும்போது அவருக்கு துணையாக இருந்து நான் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் சின்ன மது கடையெல்லாம் வந்து மெயின் ரோட்டில் இருக்குது, சாலையோரத்தில், பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துனாங்க. அதுலேயும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். கட்சி சார்பாக நடக்கிற எல்லா போராட்டங்களையும் நாங்கள் கலந்துட்டுருக்கோங்க. இப்போ கோவை வடக்கு தொகுதிக்குள்ளே வந்துடலாம். இந்த கோவை வடக்கு தொகுதியில் நீங்கள் 20 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மக்களோட அன்றாட பிரச்சனைகளை என்ன பார்க்குறீங்க? அப்படி நீங்கள் ஒரு வேளை வென்று வந்தால் அதுக்கான தீர்வாக எதை சொல்லுவீங்க? கோவை வடக்கு தொகுதியில் நான் வசிக்கிற பகுதியில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல சாக்கடை பிரச்சனை இருக்குது. 2வது பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் நிறைய மதுக்கடைகள் திறந்து வச்சுருக்காங்க. 3வது பள்ளிக்கூடத்தில் வந்து சுகாதாரமான கழிப்பிடம் இல்லை. மதிய உணவு வந்து சுகாதாரமாக உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா குடிநீர் வசதி. குடிநீர் வந்து சிறுவாணி தண்ணி வந்து 10 நாளைக்கு ஒருக்கா தான் வருது. இது வந்து கார்ப்பரேஷன் லிமிட்டாக மாறிட்டாலுமே இன்னமும் 10 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணியும் வருது. அதே மாதிரி சாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அது வந்து லேடிஸ்லாம் 2 வீலரில் போகும்போது அவங்களுக்கு அந்த பேக் பெயின் வர்றது, பள்ளி குழந்தைங்களை ஏற்றிட்டு போகும்போது கீழே விழுந்துடுறது, அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது.
அப்புறம் மெயினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துப்புரவு பணியாளர்கள் வந்து நிறைய பிரச்சனையில் சந்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த குப்பை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கைவண்டி மாதிரி தான் கொடுக்குறாங்க, அந்த புஷ்கார்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து லேடிஸ் தான் அதுக்கு வந்து வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு வெயிட்டையும் தள்ளிட்டு இந்த மாதிரி குண்டும் குழியுமான ரோட்டில் வந்து அந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து அந்த வேலையை அவங்களோட தினம்தோறும் அந்த வேலையை செய்கிறது வந்து ரொம்ப சிரமமாக நினைக்கிறாங்க. அப்புறம் குப்பை வந்து தரம் பிரிக்கிறாங்க, அது பாராட்டுக்குரிய விஷயங்கள் தான். அதில் என்ன அப்படின்னா அந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து தரம் பிரிக்கும் போது அவங்களுக்கு கையுக்கும் காலுக்கும் பாதுகாப்பான உபகரணங்கள், க்ளவுஸு, அந்த ஷூஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து நிறைய கண்ணாடி, ஊசி அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வேஸ்ட்டில் போடும்போது அவங்க அதை தரம் பிரிக்கும் போது வந்து கையில் குத்திக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம கவனிக்கணும், அந்த துப்புரவு பணியாளர்களோட நலனையும் நம்ம கவனிக்கணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா பணி நிரந்தரம்ங்கிறது வந்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சூப்பர்வைசர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மாற்றிட்டாங்க. அதனால் வந்து பணியாளர்கள் வந்து யாரும் கரெக்டாக வேலைக்கும் வர்றதில்ல, சம்பளமும் கரெக்டாக கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குறையாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது என்கிட்ட வந்து நிறையா துப்புரவு பணியாளர்கள் வந்து சொல்லும்போது அதுக்கான தகுந்த அதிகாரிகிட்ட கூப்பிட்டு நானும் பேசிட்டு அதுக்கான இந்த பிரச்சனையை வந்து சீக்கிரம் தீர்வு காணணுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கனால என்கிட்ட ஒரு 17-18 குழந்தைங்க வந்து டெய்லி டியூஷன் படிச்சுட்ருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட நிறைய பள்ளிக்கூடத்தில் வந்து போதைப் பொருள்லாம் வந்து பள்ளிக்கூட பையில் கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறத வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இது வந்து காவல்துறையோட துணையோடு தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம அந்த பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையாக போராட்டமாக நடத்தலான்னு முன்னெடுக்கும்போது அது வந்து சாத்தியப்படாத மாதிரி, ஏன்னா குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிச்சிரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமைதியான முறையில் அது அவங்களுக்கு அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஓகேக்கா, நீங்கள் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் சொன்னீங்க, இதுக்கான தீர்வாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் வெற்றி பெற்று வந்தால் அதை தீர்க்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுப்பீங்க? கண்டிப்பாக நாம் வந்து வெற்றி பெற்று நம்மளோட நம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றோம், நான் வெற்றி பெற்று வந்தாலோ இதற்கான தீர்வு என்னன்னு பார்த்திங்கன்னா தகுந்த அதிகாரிகிட்ட பேசிட்டு துப்புரவு பணியாளர்களோட குறைய முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன குறையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கான அவங்களோட பாதுகாப்பிற்கும் பணி நிரந்தரத்தன்மையும் உறுதிப்படுத்திட்டு அவங்களுக்கான உதவியை நாங்கள் செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். பள்ளிக்கூட குழந்தைங்கள் வந்து அந்த போதைப் பொருட்கள் தான் நிறைய பயன்படுத்தும் போது நம்ம அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் குழந்தைங்களுக்கான மாரல் வேல்யூஸை பற்றி டீச்சர்ஸ் கிட்ட வந்து சொல்லிவிட்டு அவங்களுக்கு தகுதியான ஆசிரியர்கள் வச்சு பயிற்சி கொடுத்து இதெல்லாம் வந்து நம்ம தீய பழக்கம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு முதல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது வந்து ஒரு தீர்வாக நாங்கள் கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அடுத்தது சுகாதாரமான கழிப்பிடம் குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நிறையா இருந்தாலுமே வந்து எல்லா பாராட்டுக்குரியது, எல்லா வசதியும் பண்ணித்தராங்க. ஆனால் அந்த சுகாதாரம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த குழந்தைங்களுக்கு, ஏன்னா பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லாரும் படிக்கிற அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கழிப்பிடம் சுகாதாரமாக இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இஓ கிட்ட பேசிட்டு அதுக்கான வழிமுறையும் நாங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சுகாதாரமான கழிப்பிடத்தையும் ஏற்படுத்தி கொடுப்போம். சாலை வசதி பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு பாதாள சாக்கடை பணி வந்து நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அது அந்த பாதாள சாக்கடை பணியை வந்து விரைவாக முடிக்கிறதுக்கு நாம் வந்து அவங்களுக்கு அறிவுறுத்திட்டு சீக்கிரம் உடனே வந்து ரோடு போட்டு கொடுத்துட்டு பொதுமக்கள் வந்து ஈஸியாக பயணிக்கிற மாதிரி சாலை வசதி வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாங்கிற ஒரு அபிப்பிராயம் எங்களுக்கு இருக்குது. குடிநீர் வசதி வந்து பார்த்திங்கன்னா இது கார்ப்பரேஷனில் சொல்லிவிட்டு, ஏன்னா அது கார்ப்பரேஷன் லிமிட்டாக மாறிடுச்சு. ஸோ குடிநீரும் வந்து எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அட்லீஸ்ட் நமக்கு வர மாதிரி அவங்கக்கிட்ட அறிவுறுத்தி எங்களுக்கு தண்ணீர் வசதி வந்து கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாக்கடையில் வந்து அந்த குப்பையெல்லாம் வந்து சாலிட் வேஸ்ட்டில் நிறையா அடிச்சிட்டு வருது. அது என்ன பண்ணுறாங்க, துப்புரவு பணியாளர் வந்து எடுத்து ஓரமாக ரோடு மேலே அந்த கரையில் ட்ரைனேஜ் கரையில் வச்சுட்டு போயிடுறாங்க. அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு வந்து அது நல்லா முழுமையாக தண்ணீர் வடிஞ்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து அந்த ட்ரைனேஜை க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா அந்த எடுத்து போட்ட குப்பையை எடுக்கிறதுக்கு 20 நாள் 1 மாதம் பண்ணிடுறாங்க. அது ஒவ்வொரு தடையும் நாங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட
கிட்ட கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது செய்கிறாங்க. அதே மாதிரி சாலையில் மெயின் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பழமுதிர் நிலையம் அந்த மாதிரிலாம் இருக்குது, கறிக்கடை அந்த மாதிரிலாம் இருக்குது. அதோட வேஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அதோட ப்ராப்பராக அது டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அந்த பிட்டு கண்டெய்னர் எதுவும் வைக்காமல் எல்லாம் பேப்பரில் கட்டி ஒரு முடிச்சா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது, சுகாதார சீர்கேடாக இருக்குது. அப்புறம் விலங்குகள் கால்நடை வந்து அதை போய் மேயறதுக்காக அதெல்லாம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ரோடு ஃபுல்லாக அதெல்லாம் செதறி விட்டுட்டு போயிடுது. ஸோ அதையும் அதே மாதிரி தகுந்த அதிகாரிகளோட கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு வந்து தகுந்த ஏற்பாடு பண்ணி அந்த பிரச்சனையும் நாங்கள் தீர்வு காண்டுட்டு தான் வந்துட்ருக்கோம். அதே மாதிரி வடவள்ளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடவள்ளி கணபதி அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா வார சந்தை அப்படின்னு போடுறாங்க. அந்த வார சந்தைக்கு வந்து ஒரு தகுந்த இடம் வசதி இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த மெயின் ரோட்டில் வந்து தரையில் தான் கடை போட்டு பாதை வழியில் கடை போட்டு ஒரு சுகாதாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு விளைவிச்ச பொருளை வந்து ஒரு சுகாதாரமாக மக்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அதனால் அந்த வாரச்சந்தை அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஒரு தனி இடம் ஒதுக்கீடு பண்ணி அந்த ஒவ்வொரு விவசாயியும் விளைவிக்கிற பொருளை வந்து கரெக்டாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்காக ஒரு சுகாதாரமாக சேர்த்துறதுக்கு வார சந்தைக்கான ஒரு இடத்த தேர்வு செய்து அது வந்து விவசாயிகளுக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க. இப்போ இந்த தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ தான் முதல் தேர்தலில் போட்டிடுறீங்க, உங்களுக்கு முன் அனுபவம் இல்லை. எதெல்லாம் சிக்கலாக பார்க்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குன்னு எதை சொல்லுவீங்க இந்த தேர்தலில்? இந்த தேர்தல் சவால் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இங்கே போட்டியிடுற வேட்பாளர்கள் எல்லாமே ஏற்கனவே ரொம்ப வருஷமாக அரசியலில் இருந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ் தான். அவங்க வந்து இதே ஊரில் சொந்த ஊரில் இங்கேயே இருந்து அரசியல் பின்புலத்தோடு இருக்காங்க. அவங்க தலைமுறையாக அரசியல் பின்புலத்தோடு இருக்காங்க. ஸோ மக்கள்கிட்ட வந்து நம்மளோட கருத்தியலை நாம் தமிழர் கட்சியிலோட கொள்கையை எடுத்து கூறி அவங்கள வந்து திராவிட கட்சிகளில் இருந்து அவங்கள மாற்றி வாக்கு செலுத்த வைக்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அதுக்கான பணியை நாங்கள் ஏற்கனவே தொடங்கிட்டோம், தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வந்துட்ருக்கோம். இந்த காணொளி மூலமாக உங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கட்டாயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நாம் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வந்து இப்போ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்துட்டுருக்கு. எதுக்காக இந்த கட்சி இருக்காங்க, அந்த கட்சியோட கொள்கை என்ன, அவங்க யாருக்காக பாடுபடுறாங்க அப்படின்னு மக்களாகிய நாம் அனைவரும் அதை உணர்ந்துக்கணும். நம்மளுடைய சந்ததியரும் நம்ம குழந்தைங்க எல்லாருமே வந்து இனி வாழ இன்னும் 100 வருஷம் வாழ போகிறவங்க நல்ல ஒரு தரமான கல்வி, சுகாதாரமான வசிப்பிடம் முதல்ல இருக்கணும், அவங்களுக்கு ஒரு காற்று கிடைக்கணும், ஹாஸ்பிட்டல் வசதியெலாம் கிடைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து மாற்றத்தை நினச்சி அந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு மாற்றத்திற்கான முயற்சியை நம்ம இப்போ இருந்தே தொடங்கணும். வாக்களிப்பீர் நாம் தமிழர் சின்னத்திற்கு. நீங்கள் வருங்காலில் வெற்றி பெறும் சரி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறதா எங்களோட இணைந்து பிறகு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றிங்க.